ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குரோம்பேட்டில் இருக்க குமரகுன்றம் முருகர் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து எப்படி அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சி பெரியவா வந்து இந்த பக்கம் வந்திருக்கப்ப இந்த மலையை பார்த்து வருங்காலத்தில் வந்து இங்கே ஒரு முருகர் கோவில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த மலையை வந்து சீரமைக்கப்ப இது க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு வந்து ஒரு வேல் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு தான் இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோவிலோட பேர் பார்த்தீங்கன்னா குமரகுன்றம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அதுக்காக தான் இந்த கோவிலில் வந்து குமரகுன்றம்னு பேர் வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து திறந்திருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இதில் மொத்தம் வந்து 120 படிக்கட் கொண்ட கோவில் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் எப்பப்பெல்லாம் திருவிழா பண்ணுறாங்கன்னா, வைகாசி விசாகம், கந்த சஷ்டி பூஜை, அப்புறம் வந்து தைப்பூசம், பங்குனி உத்திரம், இந்த டைம்லலாம் வந்து இங்கே திருவிழா போயிட்டுருக்கும். இப்போ வந்து பங்குனி உத்திரம் போடுறதால இந்த 10 நாள் வந்து அங்கே திருவிழா நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் வந்து சுவாமிநாதர் வந்து குழந்தை வடியில் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு. உற்சவர் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவியானோட நம்மளுக்கு வந்து காட்சி தருகிறார். இந்த கோவிலில் இருக்க முருகர் பார்த்திங்கன்னா வடக்கு திசையை நோக்கிய காட்சி அளிக்கிறதால இவரை வணங்கினா நம்மளுக்கு வந்து ஐஸ்வர்யம் செழிக்கும்னு சொல்கிறாங்க. அதனாலேயே வந்து இந்த முருகரை வந்து ஐஸ்வர்ய முருகர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை இல்லாதவங்க, அதுக்கப்புறம் திருமண தடை இருக்கவங்களுமே இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் அவங்க வேண்டுனது கிடைக்கும்ன்ட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த மலை மேலே நம்ம ஏறும்போது பாதி வழியில் வந்து சுந்தரேஸ்வரர் கோவில் இருக்குது. அதாவது வந்து அங்கே சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனுமே நம்மளுக்கு வந்து அங்கே காட்சி தராங்க. இங்கே வந்து நடராஜர் வந்து இடது காலை வந்து ஊன்றி வலது காலை தூக்கி நடனம் ஆடுற மாதிரி காட்சி அளிக்கிற நடராஜர் இருக்காருங்க. அதாவது என்னன்னா மதுரையில் ஆள்ற மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் ஐயாவையும் அமைக்கப்பட்ட சன்னதின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா, இந்த கோவில் வந்து நம்மளுக்கு சுவாமி மலை வந்து சென்னையில் இருக்க சின்ன சுவாமி மலைக்கு போக முடியாதவங்க கூட இந்த கோவிலுக்கு வந்தால் அங்கே போனதுக்கான பலன் கிடைக்குதுன்ட்டும் நம்மளுக்கு இங்கே சொல்கிறாங்க. இந்த கோவிலோட அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா சித்தி விநாயகர் சன்னதியுமே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சித்திரை மாதத்தப்போ 120 படிகளுக்குமே சிறப்பு பூஜை பண்ணி சுவாமி வந்து ஊஞ்சலில் வந்து எழுந்தருள்வார். கோவில் விட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முருகர் வந்து 6 படைய முகத்தோடு நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு. அவரை பார்க்கும்போது நம்மளை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்க மாதிரி தோணும். அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா, பங்குனி உத்திரம் போயிட்டுருக்கத்தால் அங்கே வந்து எந்தெந்த டே என்னென்ன பூஜை போயிட்டுருக்குன்ட்டும் நம்மளுக்கு வந்து அங்கே போர்டு வச்சுருக்காங்க. நான் அதையுமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அமர்ந்த பெருமாளே முருகனுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் என்ன மாதிரி முருகர் பக்தர்ன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோட கமெண்ட்டில் வந்து ஓம் முருகன் டைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி போகிற முருகர் கோவிலோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியும். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது முருகர் கோவில் தெரிஞ்சாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானுமே உங்களுக்கு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.